அனைவருக்கும் வணக்கம். நான் டீச்சர் ட்ரஸ்ட் நிறுவனர் வின்சென்ட் பேசுகிறேங்க. ஒரு நண்பர் கேட்டார், ஜாதியை ஒழிக்க முடியுமா என்று. ஜாதியை ஒழிப்பது மிக மிக எளிது. அமெரிக்கா, ஐரோப்பா கண்டங்களிலே ஒருவரை பார்த்தவுடனே இவர் கருப்பர், வெள்ளையர் என்று உடனடியாக அடையாளம் காண முடியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அங்கே பல சட்டங்கள் மூலமாக அந்த இனவெறியானது ஒழிக்கப்பட்டது. ஆனால் இந்திய சூழ்நிலையில் ஒருவரை பார்த்தவுடனே இவர் இன்ன ஜாதி என்று நிச்சயமாக அடையாளம் காண முடியாது. ஆகவே தான் ஜாதியை ஒழிப்பது மிக மிக எளிது என்று நான் சொன்னேன். ஜாதியை ஒழிப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். ஜாதி சான்றிதழ்கள் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். எந்த ஒரு பதிவேடுகளிலும் ஜாதியை பதிவிடக்கூடாது. பெயர்களுக்கு பின்னாலும் பத்திரிகைகளிலும் ஊர் பெயரிலும் தெரு பெயர்களிலும் மற்றும் ஜாதி சங்கங்களை பதிவு செய்வதிலும் ஜாதி சங்கங்களை நடத்துவதற்கும் சட்டப்படி தடை விதிக்க வேண்டும். அப்படி கடைபிடிப்போருக்கு அதிகமான தண்டனைகள் வழங்குவதற்கு நீங்கள் சட்டம் இயற்ற வேண்டும். அப்படி செய்தால் ஒரு 20 ஆண்டுகளிலே ஜாதியை ஒழிப்பதற்கு ஒரு வழி பிறக்கும். அடுத்த தலைமுறை இன்னார் இன்னார் என்று இன்ன ஜாதி என்று ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. உடனே நீங்கள் கேட்கலாம், ரிசர்வேஷன் பற்றி சொல்லுங்கள் என்று. அரசாங்க வேலைகளுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன். அந்த அரசாங்கம் இதுவரை ரிசர்வேஷனுக்காக சொல்லப்பட்ட அந்த விகிதாச்சாரங்களை அடிப்படையில் அந்தந்த ஜாதிக்கு பதவி வழங்கியதா என்றால் நிச்சயமாக துரதிர்ஷ்டமாக இல்லை. மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி கொடுக்கப்படவில்லை. ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடை எல்லா அரசாங்கங்களுமே சுத்தமாக நிராகரித்தது. அதனால்தான் அநேகமாக எல்லா ஜாதிகளுமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு மாற்று என்ன என்று கேட்டால், வருங்காலத்திலே முதலிலே இந்த இடஒதுக்கீடு முறையை இதுவரை நிரப்பாமல் இருக்கின்ற அனைத்து இடஒதுக்கீடு விகிதாச்சார அடிப்படையில் அவற்றை நிரப்ப வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நியாயமானது, நீதியானது. ஜாதியை ஒழித்த பிற்பாடு ரிசர்வேஷன் என்று வருகின்ற பொழுது ஒருவர் 100% அரசாங்க உதவிக்கு தகுதி உள்ளவர் என்றால் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டும். அரசாங்க உதவிக்கு 100% தகுதியானவர் ரெட் கார்டு, சிவப்பு அட்டை. 75% இவர் அரசாங்க வேலைகளுக்கு சலுகைகளுக்கு தகுதியானவர் என்றால் அவருக்கு ஆரஞ்சு அட்டை கொடுக்க வேண்டும். 50% இவர் அரசாங்க உதவிகளுக்கு சலுகைகளுக்கு தகுதியுள்ளவர் என்றால் அவருக்கு மஞ்சள் அட்டை கொடுக்க வேண்டும். 100% இவர் அரசாங்க வேலைக்கு தகுதியற்றவர், அரசாங்க சலுகைகளுக்கு ஏற்றவர் அல்ல என்று முடிவு செய்தால் அவர்களுக்கு கிரீன் கார்டு, பச்சை அட்டை கொடுத்து விடலாம். அந்த பச்சை அட்டை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? இன்கம் டேக்ஸ் அதிகமாக இருக்கின்ற பணக்காரர்கள், கட்டுகின்ற பணக்காரர்கள், மிகப்பெரிய அளவிலே முதல் வகுப்பிலே இருக்கின்ற அரசு ஊழியர்கள், மற்ற தொழிலதிபர்கள், மிக உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற அனைவருக்குமே நாம் கிரீன் கார்டை கொடுத்து விடலாம். மற்றவர்களுக்கு மற்ற படிப்படியாக அவர்களுக்கு அரசாங்க உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு இந்த மற்ற 100%, 75%, 50% அடிப்படையிலே அரசாங்க உதவிகள் சலுகைகளுக்கு தகுதியானவர் என்ற அடையாள அட்டைகளை கொடுக்கலாம். ஒருவேளை அவர் உயர்ந்த நிலைக்கு வருகின்ற பொழுது அவருடைய அடையாள அட்டையை வாங்கி கொண்டு அவருக்கு பச்சை அட்டையை கொடுத்து விடலாம். இது ஒரு வழிமுறை. ஆனால் ஜாதி வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த படிநிலை, ஏணி அடைப்பு, ஹயரார்கி என்று சொல்வார்கள். நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், ஆகவே அந்த உயர்ந்த நிலையிலிருந்து நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. எனக்கு கீழ் பல பேர் இருக்கிறார்கள்.
எனக்கு கீழ் பல பேர் இருக்கிறார்கள் என்பதே இந்த ஜாதியினுடைய வெற்றியாக இருக்கிறது. ஆகவே உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அவ்வளவு எளிதாக உயர்ந்த அளவிலே ஏமாற்றியவர்கள், உயர்ந்த அளவிலே அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே அவர்கள் தங்களுடைய நிலையை விட்டு கொடுக்க எந்த காரணத்தை கொண்டும் தயங்க மாட்டார்கள், விட்டு கொடுக்க மாட்டார்கள். வேறு வேறு வடிவங்களிலே அவர்களுடைய அந்த நிலையை விட்டு இறங்குவதற்கு, அவர்கள் அதை பிடித்து கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. யாருமே தங்களுடைய நிலையை விட்டு கீழே இறங்குவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். இந்த நிலையிலிருந்து வெளிவருவதற்கு ஜாதியை ஒழிப்பது எப்படி என்பதை நான் வழிமுறையாக சொன்னேன். மற்ற விஷயங்களை பற்றி அரசாங்கம் ஆய்வு செய்து முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.